தென் மாவட்டங்களில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு மக்களுக்கு தேவையான நிவாரணம் மற்றும் புதிய வீடுகள் கட்ட என்பது போன்ற பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தென் மாவட்டம் வெள்ள பாதிப்பை சீரமைக்க 1000 கோடி ரூபாய் நிதி நிவாரண தொகுப்பு அறிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தென் மாவட்ட மக்களுக்கு ஏற்கனவே முதற்கட்டமாக 6000 ரூபாயும் ஒரு சில பகுதிகளுக்கு 1000 ரூபாயும் நிவாரண உதவியாக வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் உடைமைகள் மற்றும் வீடுகள் இழந்தவர்களுக்கும் பலர் தங்களுடைய கால்நடைகளை இழந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக பல்வேறு மோசமான பாதிப்புகளை தென் மாவட்டம் மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். இதனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு நிவாரண தொகுப்பை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிவித்திருக்கிறார். 8 மாவட்டங்களில் பயிர் சேதத்திற்கு 250 கோடி ரூபாய் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போதும் மிக கூடுதலான சேதம் என்பது ஏற்பட்டது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். தற்போது இந்த தொகுப்புல என்னென்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, பின்னணி என்ன? தேவப்பிரியன், கடந்த டிசம்பர் மாதத்தின் இந்த தொடக்கத்தினுடைய பகுதியில் சென்னை மற்றும் அதே போன்று தென் மாவட்டங்கள் கிட்டத்தட்ட கடுமையான மழை மற்றும் புயலினால் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே போன்று தென் மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த 4 மாவட்டங்கள் உள்ள பகுதிகளில் பெருமழை காரணமாக பாதிப்புகள் என்பது அதிக அளவில் இருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது வரை கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் நிவாரணப் பணிகளானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பெருமழை மற்றும் பெருவெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்ட மக்களுக்கு வீட்டு வசதி, தொழிற்கடன் உள்ளிட்ட 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரண தொகுப்பு ஒன்றை அறிவித்திருக்கிறார். மின்சார வசதியானது வெகு விரைவில் இந்த 8 மாவட்டங்களிலும் சரி செய்யப்பட்டன என்று தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் வரலாறு காணாத வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிவாரண உதவிகளுக்கு கூடுதலாக அவர்களுடைய பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு விவகாரங்கள் அந்தந்த பொதுமக்களுக்கான அந்த நிவாரண தொகுப்பானது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் மற்றும் பழுதுபார்த்தலுக்காக ரூபாய் 385 கோடியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பகுதியாக சேதமடைந்த வீடுகளை பழுதுபார்ப்பதும் முழுமையாக சேதமடைந்த வீடுகளை மீண்டும் புதிதாக கட்டித்தருவதும் அரசினுடைய தலையாய கடமை என்பதை கருத்தில் கொண்டு வீடுகள் பழுதுபார்க்கும் பணி முழுமையாக கட்டித்தருவதற்கும் அரசு முடிவெடுத்திருக்கிறது என்றும் அதற்காக 385 கோடி ரூபாய் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று பயிர் சேத நிவாரணமாக ரூபாய் 250 கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் சுமார் 2,64,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் இதற்கான இழப்பீட்டு நிவாரணம் மொத்தம் 250 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் மேலும் இந்த பயிர் சேதம் நேரிட்ட விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பயிர்க்கடனும் வேளாண் இயந்திரங்களும் வாங்குவதற்கும் கடன் வழங்கப்படும் என்றும் அதற்காக ரூபாய் 250 கோடி ரூபாய் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று சிறு வணிகர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வரை சிறப்பு கடன் திட்டமானது அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெருமழையின் காரணமாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் சிறு வணிகர்கள் பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றனர் என்றும் அரசு அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டிய அவசர தேவையை கருத்தில் கொண்டும் உள்ளூர் பொருளாதாரத்தில் அவர்களுடைய பங்களிப்பை அறிந்தும் அதன் அடிப்படையில் இந்த 1 லட்சம் வரை சிறப்பு கடன் திட்டமானது செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான 3 லட்சம் வரை வெள்ள நிவாரண கடனுதவி திட்டம், மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ரூபாய் 350 கோடி ரூபாய் கடன், நிலுவையில் உள்ள கடன் தவணைகளுக்கு கால நீட்டிப்பு, கால்நடைகள் வாங்குவதற்கு கடன் மற்றும் உப்பள தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை 3000 ரூபாய், பள்ளி மற்றும் கல்லூரி சான்றிதழ்கள் மற்றும் பாடப்புத்தகங்கள் வழங்குதல், இதே போன்று வருவாய்த்துறை மற்றும் இதர அரசு துறைகள் வழங்கப்படும் சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் வழங்குதல், வெள்ளத்தால் பழுதடைந்த வாகனங்களுக்கு காப்பீடு என்ற மொத்தமாக சுமார் 1000 கோடி ரூபாய்க்கான தொகுப்பானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், உங்களது விரிவான தகவலுக்கு நன்றி பாண்டியராஜ்.